உருட்டுனா உருட்டு இதுதான்ப்பா உலகமகா உருட்டு. இப்படிதாங்க காமராஜர் அவர்களை பத்தி திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் சொன்ன கருத்துக்கு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து காமராஜர் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் ஒரு சில சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காமராஜர் அவர்கள் அவரோட உயிர் பிரியும் போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சிட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து, நீங்க தான் அடுத்த ஜனநாயகத்தின் பாதுகாவலன், நீங்க தான் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு தான் அவரோட உயிரே பிரிஞ்சிச்சு. இதை என்கிட்ட கருணாநிதி அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருச்சி சிவா அவர்கள் சொல்லிட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர்களை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு. காமராஜர் அவர்கள் எப்பயுமே நைட்டு தூங்கும்போது ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், அவருக்கு ஏசி இருந்தால் தான் தூக்கம் வருமா. இதுக்காண்டி கருணாநிதி அவர்கள் பல ஏற்பாடுகளை காமராஜர் அவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னு இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டாரு. இதை கேட்டவுடனே பல பேர் திருச்சி சிவா அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இவர் இஷ்டத்துக்கு கதை கட்டுறாரு, நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, காமராஜர் அவர்கள் மத்தியானம் தூங்கும்போது தூக்கத்திலே இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இவர் என்னன்னா காமராஜர் அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிட்ட இந்த மாதிரி வாசகத்தெல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் இஷ்டத்துக்கு கதை விடுறாரு. இந்த கதையில் கொஞ்சம் கூட உண்மை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சீமான் அவர்கள் திருச்சி சிவா அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் திருச்சி சிவா அவர்களோட கருத்தை பற்றி சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ காமராஜர் காமராஜர் இல்லை இறந்து போயிட்டார் அப்படின்றதுக்காண்டி இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் அப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்காங்க. காமராஜர் இல்லைனாலும் அவரோட பேரம் பேத்தி நாங்கள் இருக்கோம்ல, அவ்வளோ ஈஸியாக அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டுக்குவோமா? காமராஜர் அவர்கள் திமுகவை பற்றி ஒரு சரியான வார்த்தை சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான், திருடனை கூப்பிட்டு வீட்டில் வைக்கிறது ஒன்று தான் சொன்னார். அப்படிலாம் காமராஜர் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இதே திமுக காமராஜர் அவர்களை எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. எரும மாடுன்னு சொன்னாங்க. காமராஜர் அவர்களோட தாயை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு காமராஜர் அவர்களை பற்றி இந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்களா? எப்படி அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேச மனசு வருது? சும்மா வாய்க்கு வந்தபடி எதையாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க அப்படின்னு சீமான் அவர்கள் திருச்சி சிவா அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காருங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே திருச்சி சிவா அவர்களோட இந்த கருத்தை கேட்கும்போது நமக்கே பயங்கர கோவம் தாங்க வருது. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டார், அவருக்கு ஏசியில் தான் தூக்கம் வரும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு சுருன்னு கோவம் வருதுங்க. ஏன்னா நம்ம படித்த காலகட்டத்திலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காமராஜர் மாதிரி ஒரு எளிமையான தலைவரை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதராக இருந்து எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷரை போய் இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காண்டி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதை தாங்க ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இதே திமுக அப்போ காமராஜர் அவர்களை எவ்வளவோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காண்டி தூக்கி பிடிச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இவங்களாம் என்ன நினச்சி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி காமராஜர் அவர்கள் இப்போ இல்லை, அதனால் இவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாலும் இப்போ சோசியல் மீடியா காலம் அப்படின்றனால எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க என்ன பொய் சொல்கிறாங்க, என்ன உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால் இவங்க என்ன தான் பொய் பரப்புனாலும் அது செல்லுபடி ஆகவே ஆகாதுங்க. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் முக்கியமான தலைவர்களை பற்றி கருத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது சொன்னவனே நம்பாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு தாங்க அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா நம்பணும். இல்லைன்னா இவங்க இஷ்டத்துக்கு பல தலைவர்களை பற்றியே பொய்யா அடுக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.